ஓகே, பீட்டர் சார், நீங்கள் இந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான அந்த உரையில் எதிர்க்கட்சிகள் இந்த நிலைக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தான் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருக்கிறார். இந்த அதை எப்படி தான் பார்க்குறீங்க? எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு வலிமையற்ற சூழ்நிலையில் இருப்பதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை தான் என்று ஒரு விமர்சனத்தையும் அவர் வச்சிருக்கிறார். இதுக்கு என்ன சார் பதில் சொல்றீங்க? அதாவது கண்ணன், பாராளுமன்ற ஜனநாயகத்திலே ஒரு முறை ஒரு கட்சி ஆட்சி இழப்பதும் அடுத்த முறை ஆட்சியை பிடிப்பதும் எல்லா நாடுகளிலும் நடைபெற்று வருகின்ற ஒரு நடைமுறை. பாராளுமன்றத்திலே யார் ஆளும் கட்சியாக இருக்க வேண்டும், யார் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்கிறார்கள். 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த பாஜக இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே நாடாளுமன்றத்திற்குள்ளே வர முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு ஏறக்குறைய 50-55 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையிலே ஒரு 145 பேர் 150 பேரை வைத்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கோ இதை விட 2 மடங்கு இடங்கள் வருவது ஒன்றும் நடக்கக்கூடாத காரியம் அல்ல, நடக்க முடியாத காரியம் அல்ல, நடக்க இயலாத காரியம் அல்ல. ஆகவே இதை போன்ற ஏற்றத்தாழ்வுகள், அரசாங்கத்தினுடைய அதிகாரம் என்பது ஒரு பெண்டலம் என்பதை போல காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்திலே 440 உறுப்பினர்களை எல்லாம் நாடாளுமன்றத்திலே பெற்றிருந்தது. ஆகவே அந்த காலச்சக்கரம் சுழலுகின்ற போது ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் எதிர்கட்சி, எதிர்கட்சியாக இருந்தவர்கள் ஆளுங்கட்சி வருவது இயற்கை. ஆனால் நம்முடைய பிரதமர் என்ன நினைக்கிறார் என்றால், சரித்திரம் அறியாதவர் என்று நான் சொல்ல மாட்டேன், தனக்கு அந்த நாற்காலியும் பாஜகவுக்கு அந்த அதிகாரமும் நிரந்தரம் என்று நினைக்கிறார். நிரந்தரம் என்பது மக்களாட்சி தத்துவத்திலே இல்லை. ஆகவே நம்முடைய பிரதமருக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலம் வரும். அதற்காக தான் காலம் காத்திருக்கிறதோ என்று நான் ஐயப்படுகிறேன். மற்றொரு மிக முக்கியமானது, இந்த பிரதமரோட இந்த பேச்சு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினோட இந்த பேச்செல்லாம் வந்து இந்த மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த போக்கு, அதாவது நாங்கள் 350-300 இடங்களை நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று கூறுவது ஒரு புறம் இருந்தாலும், இந்த பீகாரில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்ட நிதிஷ்குமார் திடீரென யூட்டர்ன் அடித்து அவர் மீண்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அவர் இணைந்திருப்பது இந்த இந்தியா கூட்டணியை ஒன்றிணைவதை சற்று ஒரு பலவீனப்படுத்தியிருப்பதா நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அதாவது எதிர்கட்சிகளை உடைப்பது, எதிர்கட்சி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விலை வைப்பது, ஒரு கூட்டணியை உடைப்பது, ஒரு தேர்தல் அரசியல் இருக்கின்ற ஒரு நாட்டில், பாராளுமன்ற ஜனநாயகம் செயல்படுகின்ற ஒரு நாட்டில் ஒரு கட்சி ஒழுக்கத்தை ஒரு ஆளும் கட்சி வேண்டுமென்றே கெடுப்பதும், மற்ற கட்சியில இருக்கின்றவர்களை ஒழுங்கீனமானவர்களாக ஆக்குவதற்கு பெருமளவிலே முயற்சி செய்வதும் சாதம் பேன தான தண்டம் என்று சொல்வார்கள். அதை போல ஆசை காட்டி மோசம் செய்வது, ஆசைக்கு அடிபணியாதவர்களை அரசாங்கத்தினுடைய ஏஜென்சி ஆகிய இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை வைத்து மிரட்டுவது, இதை போன்ற பணிகளை கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக அரசாங்கம் மோடி அவர்கள் தலைமையிலே செய்து வருவதை நான் பார்க்கிறேன். அதாவது பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது கட்சிகளினுடைய அடிப்படையில் செயல்படுவதுதான் பாராளுமன்ற ஜனநாயகம். இந்த கட்சிகளை ஒழுக்கமான கட்சிகளாக வைப்பது எல்லா கட்சிகளுக்கும் அவசியம். நான் என் கட்சி மட்டும் ஒழுக்கமாக இருப்பதல்ல, எனக்கு எதிராக செயல்படுகின்ற கட்சியும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடியவர்களை ஆசை காட்டி மோசம் செய்வதும், அவர்களை மிரட்டி உடைப்பதும், எதிர்கட்சிகளை செயல்பட விடாமல் முடக்குவதும், எதிர்கட்சிகள் ஆளுகின்ற அரசாங்கத்தை நிலைகுலைய வைப்பதும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்லதல்ல. அதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பலவீனமானவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். பலவீனமானவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மூலமாக ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை, ஒரு கூட்டணியை உடைப்பது என்பது சிறுமதியாளர்கள் செய்கின்ற வேலைதானே ஒழிய, ஒரு பாரம்பரியமிக்க பெருந்தன்மையுள்ள ஒரு ஜனநாயக நாட்டில, ஒரு 140 கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு பெரிய நாட்டில் இதை போன்ற கட்சிகளை உடைப்பதையும் கட்சி ஒழுக்கத்தை கெடுப்பதையுமான செயல்களை நாம் ஆதரிக்க கூடாது, ஆதரிக்க முடியாது. நம்முடைய பிரதமர் இதன் மூலமாக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேட்டினை விளைவித்துக் கொண்டிருக்கிறார் என்று மட்டுமே நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நிதிஷ்குமாருக்கு என்ன கட்டாயம் இருந்தது என்று தெரியவில்லை. அதாவது இதே நிதிஷ்குமாரை நம்முடைய பிரதமர் பயன்படுத்திய வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும். நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என்ன காரணம் கொண்டானாலும் இந்த நிதிஷ்குமாருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அனுமதி கிடையாது என்று சொன்னவர் தான் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். மோடி இருக்கின்ற கூட்டணியிலே
நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி மோடியை பிரதமராக ஆக்கவிருந்த காரணத்தினாலே நான் வெளியே வருகிறேன் என்று சொன்னவர் தான் நிதிஷ்குமார். ஆகவே இதை போன்றவர்கள் உடனடியாக தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இவர்கள் இணைவதும் அந்த இணைப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதும் நிச்சயமாக வெற்றி பெறாது. மக்கள் அவர்களை முழுமையாக நிராகரிப்பார்.